மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீங்க தேடினது கிடைச்சிருச்சா? நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேது. நிலா குட்டி, நல்ல வேலை வந்துட்டோம். நல்ல வேலையா வச்சு வந்துட்டோம். ஆஹா, ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? ஆமா, டோர் ஓப்பன்ல இருந்ததும் நான் டக்குன்னு உள்ள வந்துட்டேனே. நிலா குட்டி சாரி. இல்ல நிலா குட்டி, ஏதோ தப்பான டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க. தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. ஏய் குல்ஃபி, அவனை உட்காரச்சு பேசு, நான் குளிச்சுட்டு வரேன். அப்பா நல்ல வேலை வச்சு வந்துட்டோம். சார் வர வர சரியில்லை. மனசுக்குள்ள நம்மளதான் என்னமோ நினைக்கிறோம். திட்டுறாளா, என்ன சொல்றான்னு தெரியலையே. ஏய் குல்ஃபி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் பார்த்தேன். நீங்க போங்க சார், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் விச்சுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க போங்க சார். போறேன். விச்சு வாடா உட்காரு. உன்னை நேத்தெல்லாம் நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா? நானே இன்னைக்கு உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன், பார்த்தா நீயே வந்துட்ட. என் விச்சு தங்கம், ஓடி ஓடி ஓடியா. நீலா குட்டி, போய் சொல்ற பத்தியா? எங்களெல்லாம் மறந்துட்ட அப்படித்தானே? டேய் விச்சு, நான் எப்படிடா மறப்பேன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று கூட சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை நான் நேற்று எவ்வளோ நினைச்சேன் தெரியுமா? உன்னை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னும் விச்சுவை பார்க்கவே இல்லையே, 4 நாள் மேலே ஆச்சு. அவன்கிட்ட ஃபோன் கூட சரியாக பேசவே இல்லை. நாளைக்கு எப்படியாவது அவனை ஸ்கூலுக்கு வர சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சார் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா? அதுக்கு சார் கூட வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன், சார் நீங்க வேண்டாம், நான் மட்டும் போய் அவனை பார்த்துட்டு வரேன், அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரேன் சார்னு நான் நேற்று தான் சார் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் தெரியுமாடா? சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு தெரியாதா என் நிலா குட்டியை பத்தி? நேத்து நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து நைட்டு எனக்கு எவ்வளவு பொறையிருச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல, என்னன்னு தெரியல நிலாக்குட்டி, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா, அதான் இன்னைக்கு எப்படியாவது உன்னை பார்த்தே ஆகணுமேனுட்டு ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஓடி வந்துட்டேனே. அதான் என் விச்சு தங்கம்னு சொல்றது. எனக்கு தோணுன மாதிரி உனக்கு தோணி இருக்கு பத்தியா? இந்த விச்சு எப்படிடா இருக்க? என்னடா ஆளே எழுச்சி போன மாதிரி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காரு? நிலாக்குட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீ ஏதாவது வருத்தத்துல இருந்தியா நிலாக்குட்டி? இல்ல சந்தோஷமா தானே இருக்க? அது எப்படி உங்க அக்கா ஃபீல் பண்ண உடனே உனக்கு அஃபெக்ட் ஆகுதா? எப்பா, எங்க பாசத்துக்கு மேல இருக்க உங்க பாசம் முடியலடா டே சாமி. டேய் விச்சு, என்ன இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேனே. நிலாக்குட்டி, ஏன் நிலாக்குட்டி, எப்ப பொய் சொல்லோ எப்ப உண்மை சொல்லோன்னு எனக்கு தெரியும். கண்ணே சொல்லுது நீ பொய் சொல்றேன்னு. இங்க உனக்கு ஏதோ பிரச்சனை அதானே நிலாக்குட்டி? சாரி குல்ஃபி, உன்னை வச்சு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். நீ எப்போ பொய் சொல்லுவ எப்போ உண்மை பேசுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னாலதான் எதையும் புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது பேச தெரியாம பேசிட்டு உன் மனசை காயப்படுத்துறேன். இதெல்லாம் நீ எவ்வளவு காயப்பட்டிருப்பா. சாரி குல்ஃபி. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லடா, ஆனா என்னன்னு தெரியல, மனசு மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் வேற எதுவும் இல்ல. இங்க எல்லாரும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்களே, அத்தை மாமா பாட்டி, சார் கூட என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தம். அந்த வருத்தம் என்னன்னு என்னால சொல்ல முடியலடா விச்சு. நிலாக்குட்டி, வருத்தப்படாத, எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா சரியாகும். சரியா? எனக்கு தெரியும் அத்தை மாமா பாட்டி எல்லாரும் உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு. ஆனா சார் கூட நல்லா தான் பார்த்துப்பாரு. இருந்தாலும் சார் இன்னும் மனசை புரிஞ்சுக்கலையோ?
அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நிலாக்குட்டி. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லடா வச்சு. சார் என்ன இவ்வளோ அளவுக்கு புரிஞ்சுக்கிறாருல, அது எனக்கு இவ்வளோ பெருசாக தான் படுது. ஆனால் என்னன்னு தெரியல, மனசு வேற ஏதோ வருத்தத்தில் இருக்கு. ஆனால் இப்போ எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி சரி, நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கேன், கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல நம்ம வருத்தப்பட்டு தான் பட முடியும். இங்க பாரு நிலாக்குட்டி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா வச்சு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? என்ன பாரு, அப்பதான் சொல்லுவேன் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதுவும் சிரிச்சிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி வருத்தமா உம்மன்லாம் பார்க்க கூடாது. இப்படிலாம் பார்த்தா நான் சொல்லவே மாட்டேன். இச்சு கண்ணா, அப்படியே சொல்லு. நீ இருக்க போதே கொஞ்ச நேரம் தான், அப்புறம் நீ கிளம்பிடுவ. அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். அக்கா சொல்றேன்ல, என்ன பாரு, அதுவும் சிரிச்சுக்கிட்டே பாரு. அப்பதான் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு கொடுக்க முடியும். பாரு. விட மாட்டேடா நீனு. ஈ போதுமா, சிரிச்சிட்டேன். இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடு பார்க்கலாம். ஐயே நிலாக்குட்டி, பயமா இருக்கு. இப்படி எல்லாம் சிரிக்காத, அழகா சிரி. எப்பவும் சிரிப்பல அந்த மாதிரி அழகா சிரி. சரிடா, சிரிச்சிட்டேன். போதுமா, கொடு. அப்படிவா வலிக்கு. இந்த உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிலாக்குட்டி, நல்லா இருக்கான்னு பாரு. இவிச்சுக்கண்ணா, உனக்கு salary வந்துருச்சா? இல்லையே, இன்னும் 1 month கூட ஆகலையேடா. அதுக்குள்ள எப்படி நீ எனக்கு Dress எடுத்துட்டு வந்த? அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்றேன். இந்த அதுக்கு முன்னாடி முதல்ல இது நல்லா இருக்கான்னு பாரு. இந்த பிடிக்கா? கூடா பாக்குறேன். இவிச்சு, இது என்ன சுடியா எடுத்துட்டு வந்திருக்க? ஆமா நிலாக்குட்டி, உனக்காக நான் சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன். முன்னாடிலாம் நீ போட்டுட்டு இருந்தல, இப்பதான் நீ போடுறதே விட்டுட்ட. எப்ப பாரு சாரியே கட்டிட்டு இருக்கேன். அதனாலதான் உனக்காக ஆசாசியா நான் தேடி கண்டுபிடிச்சு இந்த சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? டேய் விச்சு, நான் நல்லா இல்லைன்னு சொல்வேனா? ரொம்ப சூப்பரா இருக்கடா. அதுவும் எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் கலர் ஒயிட் கலரே எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு சார் சுடிதார்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? சாலரியும் வரல, அப்ப ஏதுடா இந்த காசு? டேய் விச்சுக்கண்ணா, என்ன விஷயம் எனக்கு சொல்லு. ச்சே, நமக்கு இது தோணாம போயிடுச்சு. அது சரி, அவன் தம்பி தான் நிறைய ஸ்கோர் பண்றானே, கூடிய சீக்கிரமே நான் ஸ்கோர் பண்றேன்டா. அது சரி, நம்ம மல்லிகைப்பூக்கும் ஸ்வீட்டுக்குமே பாட்டி சொல்லி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து பாட்டி சொன்னதுனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்புவா? நம்புறாலும் இல்லையோ, எனக்கும் ஆசையா இருக்கு, வாங்கி கொடுக்குறேன். இல்ல குட்டி, நான் அப்புறம் உனக்காக பிடிச்ச ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்கோ. ஏய் விச்சு விச்சு, நானே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன்டா. எனக்கு அந்த பாய் கடை பிரியாணி வேணும், வாங்கிட்டு வந்து தரியா? என்னது பாய் கடை பிரியாணியா? அடி குல்ஃபி, ஏன் எங்க கிட்ட கேட்டாலும் வாங்கி தர மாட்டோமா? அவங்க தம்பி கிட்ட மட்டும்தான் கேட்பாலோ? அடி குல்ஃபி, நீலாக்குட்டி, பாய் கடை பிரியாணி தானே, நீ கவலையை விடு. 8 மணிக்கு ஷார்ப்பா வாங்கிட்டு வந்து தரேன், சரியா? சரிடா விச்சு. அப்புறம் அம்மாக்கும் அப்பாக்கும் கூட வாங்கிட்டு போ. அம்மாவை நைட் எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லு, நீயும் சாப்பிட, சரியா? கண்டிப்பா வாங்கிட்டு போறேன்க்கா. ஆமா, இங்க யாருக்காவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இல்ல விச்சுக்கண்ணா, இங்கெல்லாம் வீட்டுல சமைச்சுதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சாருக்கு அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவ்வளவு பிடிக்காது, அதனால வேண்டாம். நீ எனக்கு மட்டும் வாங்கிட்டு வா, சரியா? சரி நிலாக்குட்டி, உனக்கு என்ன, நைட்டு வரும்போது பிரியாணி அவ்வளவுதானே, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி விச்சு, அக்கா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏமாத்திராம வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. கண்டிப்பா நிலாக்குட்டி, நான் ஏமாத்தல மாட்டேன், கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் இந்த சுடிதார் போடு, சரியா? நான் நைட்டு வரேன்ல, அப்ப பாக்குறேன் உனக்கு அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. சரிடா வச்சுக்கண்ணா, கண்டிப்பா நான் போடுறேன், சரியா? சரி. என்னடா பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு எழுந்துட்டீங்க? இல்ல சார், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்னு தான். என்ன கிளம்புறியா? ஏய், அவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் கிளம்புறேன்னு சொல்றான், அமைதியா இருக்க. சார், அதெல்லாம் அவன் சாப்பிடாமலாம் போக மாட்டான், நான் விடவும் மாட்டேன், எனக்கு தெரியும் சார். அது சாரி குல்ஃபி. சரி வச்சு, நேற்று என்னாச்சு? நேற்று ஷரத் 2-3 வாட்டி கால் பண்ணியிருந்தோம். நேற்று என்னால் ஃபேக்டரிக்கு வர முடியல. அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா? ஜிகே கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா? ஆமாம் சார், அந்த ஜிகே கவர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே கொடுத்த ஆர்டர் நம்ம டைமுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால செகண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சார். விச்சு, அவங்க ஆல்ரெடி ஜேஜே என்டர்பிரைசஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு டைம் நம்ம கிட்ட கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் டைம் நம்ம கிட்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டீட்டெயில் விசாரிச்சிங்களா? ஆமாம் சார், விசாரிச்சேன் சார். ஜிகே கார்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை சார், நம்ம மித்ரா கார்மெண்ட்ஸ், அப்புறம் ஐஸ்வர்யா கார்மெண்ட்ஸ், இவங்க கூட நம்ம கிட்ட செகண்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க சார். என்னாச்சு, எதனால அங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க? இல்ல சார், அவங்க த்ரெட்ஸ்ல ஏதோ குவாலிட்டி இல்ல, அதனால எங்களால மெட்டீரியல்ஸ் மேக் பண்ண முடியல. அதனால குவாலிட்டியா வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க. நம்ம டைமுக்குள்ளார கொடுத்துருந்தோம், நம்ம குவாலிட்டியா நல்லா இருந்ததுன்னு நம்ம கிட்ட செகண்ட் டைம் பிளேஸ் பண்றாங்க சார் ஆர்டர். புரியுது. ஆனா இப்போ அந்த ஜெகநாதன் நம்ம மேல கோவத்துல இருப்பாரு. நம்ம என்னமோ வேணும்னே அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னு நம்ம மேல கோவத்துல இருப்பாங்களே சார். அவர் கோவத்துல இருந்தா நமக்கு என்ன சார்? அவர் த்ரெட் வந்து குவாலிட்டியா கொடுக்கல, நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம். இதுல என்ன சார் இருக்கு? இல்ல வச்சு, நீ சின்ன பையன், உனக்கு இதை பத்திலாம் பெருசா தெரியாது.
சரி நீ என்ன பண்ண, எல்லா ஆர்டர்ஸும் கொஞ்சம் பெண்டிங்ல வை. நான் சொல்லும் போது எல்லாருக்கும் சப்ளை பண்ணா போதும். ஓகேவா? ஓகேங்க சார். நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ சப்ளை பண்ணிடலாம் சார். அதுக்குள்ள வேலைகள் நடந்து தான் சார் இருக்கும். சரி விச்சு. சரி இப்போ என்ன ஸ்ட்ரைட்டா ஃபேக்டரி தானே? ஆமா சார். இதோ நிலாக்குட்டி கிளம்பிட்டானா, நிலாக்குட்டியை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நானும் ஃபேக்டரிக்கு போயிடுறேன் சார். என்னது, அவளை இவன் கூட்டிட்டு போறானா? ஏன்டா, நீ ஏதோ உருப்படியா அந்த ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், அதுலயும் மண்ணலி போடுவீங்களா? அவளை இவன் கூட்டிட்டு போக கூடாது. என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். சார், இன்னைக்கு ஜிகே கார்மெண்ட்ஸ் அந்த கிளைண்ட் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ நான் அங்கே போய் அவர் மீட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நான் ஃபேக்டரிக்கு வருவேன். விச்சு, நீ சீக்கிரம் ஃபேக்டரிக்கு போய், ஏன்னா நானும் லேட்டாக வந்து நீயும் லேட்டாக போனால் நல்லா இருக்காதுல்ல. குல்ஃபியை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன், நீ ஃபேக்டரி கிளம்பு. ஓ ரைட்டு, கதை அப்படி போகுது போல இருக்கு. சரி. சரிங்க சார். அதுக்கு என்ன சார், நான் ஃபேக்டரிக்கு சீக்கிரம் போறேன், நீங்க நிலாக்குட்டியை ட்ராப் பண்ணுங்க, நான் போறேன் சார். நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. ஒரு மார்க்கமா சொல்றான். பரவாயில்ல அர்ஜுன், அவன் எப்படின்னா புரிஞ்சுக்கிட்டானா அது போதும். சரி சரி, நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது, நம்ம கீழே கிளம்புவோம். சாரும் நிலாக்குட்டியும் பேசிட்டு வரட்டும், நம்ம கீழே போய் வெயிட் பண்ணுவோம். சரி நிலாக்குட்டி, நான் கீழே போறேன், நீ வா. என்ன அத்தை எனக்காக டிஃபன் எடுத்து வச்சிருக்காங்க, நான் போய் சாப்பிட்டுட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஒரு நிமிஷம் இரு, போலாம். ஏன் சார், எனக்கு கூட பசிக்குது சார், நானும் போனா விச்சு கூடவே சேர்ந்து சாப்பிடுவேன் சார். ஏன் எங்களுக்கு பசிக்காதா? வெயிட் பண்ணு, வரேன். விச்சு, நீ கீழே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டே இரு, உங்க அக்கா வருவா. ரைட் சார், கரெக்ட். எங்க அக்கா பின்னாடி வருவா, நான் முன்னாடி போறேன். இப்ப நான் முன்னாடி போனாதான் கரெக்டா இருக்கும். நான் போறேன் சார். போகாத, இருடா. நிலாக்குட்டி, இப்படி வரக்கூடாது, தப்பு. நீ கொஞ்சம் லேட்டா தான் வரணும். நான் போறேன், பாய். என்ன, எதுக்கு இவர் இப்படி லுக்கு விடுறாரு? சார், பசிக்குது, போலாமா? போலாம். கொஞ்ச நேரம் இரு, பேச வேண்டியது நிறைய இருக்கு, பேசிட்டு அப்புறம் போலாம். பேசணுமா? என்ன பேச போறாரு? என்ன, இன்னைக்கு காலையில இருந்து நமக்கு ஒரே படபடப்பா இருக்கு. என்ன பேச போறாருன்னு தெரியலையே. எதுக்கு இவர் பக்கத்துல வராரு? சார், என்ன சார் பேசணும்? அங்கிருந்து பேசுங்களேன். எதுக்கு இவ்வளவு பக்கத்துல? நீங்க அங்கிருந்து சொல்லுங்க சார், என் காதுல விழும். இல்ல, பக்கத்துல வந்து சொன்னாதான் எல்லாம் சரியா வரும். நான் பக்கத்துல வந்தே சொல்றேன். ஐயோ ஐயோ, இப்ப என்னத்த சொல்ல? சார், சீக்கிரமா சொல்லுங்க சார், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. குல்ஃபி, ஸ்கூலுக்குலாம் நிறைய டைம் இருக்குன்னு எனக்கு தெரியும், இரு போலாம். ஆசை நான் கொண்டு வந்தால், அள்ளித்தேன் கொள்ள வந்தால், மயங்கி கிறங்கி உறங்க. குல்ஃபி, அது என்னடி, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? அது என்ன, மிச்சுக்கிட்ட கேட்டு கஷ்டப்படுத்துறேன், அவனுக்கு எதுக்கிட்ட கஷ்டத்தை கொடுக்குறான்? என்ன என்ன சார் சொல்றீங்க? அதான்டி, நீ ஏதோ பாய் கடை பிரியாணின்னு கேட்டுட்டு இருந்தியே, அதெல்லாம் சொல்றேன். படம் இதுதானா? நல்ல வேலை, நான் கூட இவர் வேற எதுக்கும் பக்கத்துல வராரேன்னு நினைச்சு பயந்துட்டேன். குல்ஃபி, என்னடி சொன்ன? வேற எதுக்கோவா? ஆமா, வேற என்ன நினைச்ச? அது ஒண்ணும் இல்ல சார், அது எதுக்கு நமக்கு சார்? பாய் கடை பிரியாணிங்கிறது மிச்சுக்கு மட்டும்தான் சார் தெரியும், உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனாலதான் எனக்கு ரொம்ப நாள் அது சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் சார் நான் மிச்சுக்கிட்ட கேட்டேன். மிச்ச பார்க்கும்போது சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு அவனே வந்துட்டான் இல்லையா, அதான் சார் அவன்கிட்ட கேட்டேன். அடியே குல்ஃபி, அது எங்க இருக்குன்னு சொல்லு, சொன்னா எங்க இருக்குன்னு பார்த்து நான் வாங்கிட்டு வந்து தரப்போறேன். அது என்ன, விச்சுக்கிட்ட தான் கேட்பியா என்ன? இனிமே விச்சுவெல்லாம் கஷ்டப்படுத்தாது, அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட கேளு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. அது சரி. என்னடி சிரிப்பு? அது இல்ல சார், மல்லிப்பூ அல்வாவையே பாட்டி வாங்கி வந்து தர சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. இதை நான் கேட்டா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் விச்சுக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏய், என்னடி ரொம்ப கிண்டல் பண்ற? அதெல்லாம் எனக்கே தெரியும், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ வாங்கிப்பியோ வாங்கிக்க மாட்டியோ, வேற ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்து தரல. இனிமே தப்பா நினைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சுல, இனி டெய்லியும் வாங்கிட்டு வருவேன். ஹல்வா வாங்கிட்டு வரணும் இல்லையோ, மல்லிப்பூ வாங்கிட்டு வருவேன்.
பரவாயில்ல சார், உங்களுக்கு கூட எல்லாம் இருக்கு. ஏய், எல்லாம் இருக்குன்னா என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா எல்லாம் இருக்கு. சரி சரி, நேரம் ஆகுது சார். உங்களுக்கு ஃபேக்டரிக்கு போகணும், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். டைம் ஆகுதுல, வாங்க போலாம். இப்படியே மேலேயே நின்று பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நாள் முடிஞ்சிடும். வாங்க சார் போவோம். ஏய் குல்ஃபி, இரு, போகாத. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்றேன், கேட்டுட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்காத. நான் இன்னைக்கு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல. ஆமா சார். ஆமா, யார் சார் அந்த முக்கியமான ஒருத்தவங்க? என்கிட்ட சொல்ல வேணாம்னா பரவாயில்ல, விடுங்க. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடுங்க. அடி குல்ஃபி, உன்கிட்ட சொல்லணும் தான் இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, நான் பிரியாவை பார்க்க போறேன். பிரியாவை பார்த்து பிரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நான் பிரியாவை பார்த்துட்டு வரட்டுமா? சார், பிரியாவை தானே பார்க்க போறீங்க, அதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு தயக்கமா கேக்குறீங்க? போங்க சார், போய் பிரியாவை பாருங்க. ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, போய் பேசிட்டு வாங்க சார். அடி குல்ஃபி, உனக்கு கோவமா இல்லை? நான் பிரியாவை பார்க்க போறேன்னு சொல்றேனே, உனக்கு கஷ்டமா இல்லையா? சார், நீங்க தப்பான நோக்கத்துல பார்க்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் அவளை பார்க்க போறீங்க. அப்படி இருக்க போய் தானே சார் என்கிட்ட சொல்றீங்க. இதுல நான் எதுக்கு சார் கோவமோ வருத்தமோ படணும்? எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க போங்க, போய் பிரியாவை பார்த்து பேசிட்டு வாங்க சார். எப்படியும் நீங்க எதனா அவ நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க. கண்டிப்பா போங்க சார். எனக்கும் பிரியா நல்லா இருந்தா சந்தோஷம்தான். நீங்க போய் பாருங்க சார், நீங்க போய் பார்த்து பேசுங்க சார். கண்டிப்பா பிரியா சந்தோஷப்படுவா. நீங்க போய் பாருங்க. அடி குல்ஃபி, ஏய் அர்ஜுன், என்ன அப்படியே இப்ப அவளை அப்படியே கட்டி தழுவிக்கணும் போல இருக்குமே. மூக்கு வேர்த்துற ஒருத்தனுக்கு வந்துருவானே, எப்படிடா? நான் எதையும் மனசுல நினைக்க கூடாதுங்கிறேன். அதுக்கு இல்லடா, இந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி நடந்ததானே நல்லா இருக்கும். அவ பேசுனதுக்கும் நீ ஆச்சரியப்படுறதுக்கும் இப்ப அப்படியே அவளை கட்டி தழுவி உதரோட உதறு வச்சு நச்சுன்னு கொடுக்கணும் போல இருக்குமே. அடேய், ரொம்ப ஓவரா போறடா. நான் அப்படிலாம் நினைக்கல, கட்டிக்கணும் மட்டும் தான் நினைச்சேன். உதரோட உதடு வச்செல்லாம் நான் நினைக்கல. என் மகனே, நீ யாரு எப்படின்னு ஏன் ஒருத்தருக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்டயே போய் சொன்னா எப்படி? பார்க்க தானே போறேன். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்கா இருந்தாலும் நீ கொடுப்படி. கொடுக்கற நாள் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துல வந்துருச்சு. எனக்கு நல்லா தெரியுது. டேய் போடா, போயிடு. சார், போலாமா? சாப்பிட போலாமா? இல்ல வேற எதுனா இருக்கா பேசுறதுக்கு? போலாம். சரி, நான் போய் பிரியா பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க சார், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஆட்டோ பிடிச்சு போட்டுமா? ஏய் குல்ஃபி, அதெல்லாம் ஒன்றும் ஆட்டோல பிடிக்க வேணாம். நிறைய டைம் இருக்கு, வா. நான் கூட்டிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போய் அவளை மீட் பண்ணிக்கிறேன். அவளை பொறுமையா பார்த்தா போதும். முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். சரியா? சரிங்க சார். என்னுடைய நாயகனே, ஊர்வடங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்புக்கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே, சரிபாரி நீ அல்லவா? சரி, நான் கிளம்புறேன் சார். பாட்டி கிளம்புறேன். பாட்டி, நிலாக்குட்டி போயிட்டு வரேன் சார். நான் ஃபேக்டரி கிளம்புறேன் சார். சரி, சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார். நான் போய் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன் சார். சரிடா, நீ போய் பாரு. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பார்த்துரு. நான் எப்படியும் லஞ்சுக்கு மேலே தான் வருவேன்னு நினைக்கிறேன். அதனால என்னன்னு பார்த்துரு. எதுனா டவுட்னா ஷரத் கிட்ட கேட்க, ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். எதுனா ஷரத் சார்கிட்டே கேட்குறேன் சார். சரி, அப்போ கிளம்பு. அத்தை கிளம்புறேன் அத்தை. பாட்டி கிளம்புறேன். நிலாக்குட்டி கிளம்புறேன். என்ன டேய் விச்சு, நான் சொன்னேன்ல சாயங்காலம் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு. இவர் எதுக்கு பாக்குறாரு? நான் விச்சுக்கிட்ட தானே கேட்டேன். இப்ப இவர் எதுக்கு முறைக்கிறாராமா? முறைச்சது போதும் சார், அந்த பக்கமா திரும்புங்க. என்னடி ஈவினிங் என்ன வாங்கிட்டு சொன்னவனா? சார், அது எனக்கும் என் தம்பிக்கும் உள்ளது. அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? ஏய், உனக்கும் உன் தம்பிக்கும் உள்ளதுதான். அதான் என்னது, என்ன வாங்கிட்டு வர சொன்ன அது சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது சார். நான் சொன்னா நீங்க சிரிப்பீங்க, அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. விச்சுக்கண்ணா, நீ ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துடுடா. எப்படியும் வாங்கிட்டு வரதுக்கான வேலை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி நிலாக்குட்டி, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டி மருமகளே, அப்படி என்னதான் வாங்கிட்டு சொன்னேன்? அதை என் புள்ள கிட்ட கேட்டா கூட வாங்கி தருவான்ல. என் புள்ளதான் இங்க இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? இவர் தானே அத்தை. இவர் அந்த விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வரமாட்டார் அத்தை. என்னடி சொன்ன குல்ஃபி? ஒட்டி குல்ஃபி, இப்ப பாரு உன்ன. சார், ஏன் சரி படிச்சீங்க? ஏய் ஒட்டி குல்ஃபி, கொத்தாதடி. கொத்தி மனத்தை வாங்காத. நான் இப்ப எங்கடி உன்னை அடிச்சேன்? லேசா தானே தட்டினேன், அதுக்கு இப்படி கத்துவியும்? கொத்தாதடி. சார், போய் சொல்லாதீங்க சார். சூரியன் அடிச்சிட்டு வலிச்சிச்சு தெரியுமா? ஒட்டி குல்ஃபி,
என் மானத்தை வாங்குறடி. அம்மாவும் பாட்டியும் சிரிக்கிற அளவுக்கு பண்றேன்னா ரூமுக்கு வாடி. அப்ப இருக்கு உனக்கு. அடே பேராண்டி, உங்க கொஞ்சலெல்லாம் ரூமுக்குள்ள வச்சுக்கோங்கடா. வெளியில இப்படியா? அதுவும் மச்சாங்காரன் இங்கதான் இருக்கான். என்ன நினைப்பான்? ஐயோ போச்சா, பாட்டி தப்பா நினைச்சிட்டாங்க. சார் சாரி சார். அதான் மொத்தமா மானத்தை வாங்கிட்டியே, அதுக்கப்புறம் இதுக்கு சாரி. பாட்டி என்னென்னமோ கணக்கு போடுறாங்க. எல்லாம் உன்னால வந்ததுடி. சார் நீங்க தான் என்ன அடிச்சீங்க, அதுக்கு தானே நான் கத்துனேன். வலி தாங்க முடியல, அதான் கத்திட்டேன். அடிக்கிறதுக்கும் தட்டுறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதாடி? தெரியாம தட்டிட்டேன். இனிமே என் கை கூட உமல படாதடி. ஆமா இப்படிதான் சொல்றீங்க. ஆனா கை எங்கெங்கயோ தொட வருதே, இது எனக்கு தெரியாதா என்ன? அது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா என்ன? ஆமா, அங்க திரும்பி என்ன பேசுற நீனா? விச்சுக்கண்ணா, அவங்க அப்படிதான். நீ அவங்கள பாத்துட்டு இருந்தா நீ இன்னைக்கு காலத்து கிளம்ப முடியாது. நீ கிளம்புடா கண்ணா. சார் நான் ஏதோ பேசுறேன், ஏது பேசினாலும் என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மனசுல நினைக்கவும் முடியல, அதையும் கண்டுபிடிச்சிடுறீங்க. சரி நம்மளாவது தனியா பேசலாம்னு பார்த்தா அதுவும் என்ன என்னன்னு கேக்குறீங்க. போங்க சார், சும்மா சும்மா எல்லாமே கேட்காதீங்க சார். எல்லாமே உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். குல்ஃபி இருக்குடி உனக்கு. அண்ணா மாலடு என்ன காலேஜ்க்கு இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டா? ஆமா நான் இன்னைக்கு செமினார் இருக்கேனா. அண்ணா நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? மறுபடியும் மாட்டினியடா அர்ஜுன். இப்ப என்ன பண்றது? குல்ஃபியா லட்டா என்ன பண்றது? லட்டு கூட்டிட்டு போலனா அவ கோச்சிப்பாளு, குல்ஃபியை கூட்டிட்டு போலனா அவ கோச்சிப்பா. ஆனா நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டா, உள்ளுக்குள்ளேயே வருத்தப்படுவான். ஆல்ரெடி இவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. இப்ப நான் என்ன பண்றது? ஆந்தி எப்பவும் டிரைவர் கூட கார்ல தானே போவேன், இப்போ எதுக்கு அண்ணனை டிராப் பண்ண சொல்ற? அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அவனால உன்னை டிராப் பண்ண முடியாது. நீ டிரைவர் கூட கார்ல கிளம்பு. ஐயம்மா இன்னைக்கு டிரைவர் என்ன வர லேட் ஆகுமாமா, அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் சீக்கிரம் போகணும், அதனால அண்ணனை கூட்டிட்டு போக சொல்றேன். அண்ணா வாங்க, நான் என்ன கூட்டிட்டு போங்க. நான் கிளம்பிட்டேன், என்ன கூட்டிட்டு போங்கண்ணா. லட்டு நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் லட்டு. அது மட்டும் இல்ல, நான் காலேஜ் சைடே போகல, நான் வேற சைடு போறேன். நாங்க வந்து உன்னை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளைண்ட்டை பார்க்கணும்னா லேட் ஆயிடும் லட்டு. இரு, நான் வேற ஏதாவது டிரைவர் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். அண்ணா என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க கூட்டிட்டு போய் விடுவீங்கன்னா நான் தைரியமா இருந்தேன். ஆனா டைம் ஆகுதுண்ணா, நீங்க வேற டிரைவர் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடும்ண்ணா. இன்னைக்கு சீக்கிரம் போகணும்ண்ணா. லட்டு இன்னைக்கு சீக்கிரம் போகணும்னா நேற்று ஈவினிங் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. நான் ப்ரிப்பேரா இருப்பேன்ல. திடீர்னு வந்து என்ன கூட்டிட்டு போனா நான் எப்படி கூட்டிட்டு போறது? நான் கிளைண்ட்டையும் பார்க்கணும்லமா. அட ஏன் சிரிக்கி, நீ சீக்கிரமா காலேஜுக்கு போகணும். போயிடலாம் போயிடலாம். நானே எப்படிடா ரெண்டு பேரையும் சேர்த்து கோத்து வைக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சேன். இந்தா என் சிரிக்கியே எனக்கு வழியை கொடுக்கறாளே, அமைச்சிடுவோம். அண்ணா எனக்கு ரொம்ப டைம் ஆகுதுண்ணா, சீக்கிரம் போகணும்ண்ணா. இரு லட்டு, யாராவது டிரைவர் இருக்காங்களா? நான் கால் பண்ணி கேட்கறேன், வெயிட் பண்ணு. அடே பேராண்டி, நம்ம கிட்டயே கைவாசம் ஆள் இருக்கும்போது நீ எதுக்குல டிரைவரை கூப்பிடுற? அத்தை என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டி மருமகளே, நம்ம கிட்ட தான் ஆள் இருக்கானே, அப்புறம் எதுக்கு நீ டிரைவரை கூட்டிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லா சமயம்லாம் நம்ம டிரைவரை நம்ப கூடாது. அதுவும் அவ வயசு பொண்ணு வேற, அவளை போய் சும்மா சும்மா டிரைவர் கூட அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு. ஏண்டா பேராண்டி உனக்கு என்ன? அவ இப்ப சீக்கிரம் போகணும் அதானே? அவளை கூட்டிட்டு போக டிரைவர்லாம் வேணாம். அதான் என் பேரை வச்சிருக்கான்ல. ஐயோ பாட்டி, என்ன இந்த பாட்டி இப்படி கோத்து விடுது? அதுவும் இந்த ராட்சசியை நான் கூட்டிட்டு போறதா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. நிலாக்குட்டி ஐயோ ஏன் வச்சு பாவம் பாட்டி, வேணாம் வேணாம். என்னடா பேராண்டி நான் சொல்றது? எப்ப பாரு வயசு வந்த ஒரு பொண்ணு டிரைவர் கூட கார்ல அனுப்பிட்டே இருக்கீங்க. எல்லா நேரமும் ஒரு நேரம் போல இருக்காது பாத்துக்க. சரி சரி, அதான் என் பேரை வச்சு இருக்கான்ல, அவன் கூட்டிட்டு போய் விடுவான். என்னடா பேராண்டி நான் சொல்றது சரிதானே? இங்க பாருடி, வாடி சரிக்கி, என் பேரை வச்சு உன்னை கூட்டிட்டு போயிட்டு காலேஜ்ல விட்டுருவோம் வா. பாரதி வச்சு கூட போக சம்மதிக்க மாட்டாளே, இப்ப என்ன பண்றது? இல்ல பாட்டி, பாட்டி சொன்னதா சரி. நான் கூட இவ்வளவு நாளா இதை பத்தி யோசிக்காமலே இருந்துட்டேன். எப்ப பாரு டிரைவர் கூடவே அவளை அனுப்பிட்டு இருக்கோம். பாட்டி சொல்றதா சரி. இன்னைக்கு விச்சு இருக்கான்ல, விச்சு கூடவே அவளை அனுப்பி விடுவோம். விச்சு கூட்டிட்டு பத்திரமா விட்டுருவோம். நமக்கு விச்சை பத்தி தெரியாதா என்ன? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு பாரதி ஒத்துக்க மாட்டாளமா? பாரதிக்கும் விச்சுக்கும் ஆல்ரெடி ஆகாது. அவளுக்கு இவங்களனாலே பிடிக்காது. இப்ப நம்ம அவன் கூட அனுப்பினாக்கா போக மாட்டாமா அவ. அர்ஜுன் இப்படியே நீ எப்ப பாரு அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி? இனிமே அவளை கண்டிச்சு வளர்க்கணும். அது மட்டும் இல்ல, நீ சொன்ன அவ கண்டிப்பா கேப்பா. நீ சொல்லு, நீ சொன்னா அவ கண்டிப்பா விச்சு கூட காலேஜுக்கு போவா. சரிங்கம்மா, நான் சொல்றேன். லட்டு அண்ணா, நான் டிரைவர் வந்ததும் டிரைவர் கூடவே போறேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, டிரைவர் வந்ததும் டிரைவர் கூடவே போறேன். இன்னைக்கு நான் செமினாரே அட்டெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் கண்டவங்க கூட எல்லாம் வண்டியில போக மாட்டேன். அப்பாடா டேய் விச்சு, நீ தப்பிச்சிட்டடா. ஆமா நிலாக்குட்டி, நல்ல வேலை எங்க இந்த குட்டி சாத்தான் கூட வந்துருமோன்னு பயந்துட்டேன். அப்பா நிலாக்குட்டி, நான் இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புறேன். இல்ல இந்த குட்டி சாத்தானே என் கழுத்துல மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவாங்க. நான் கிளம்புறேன். கரெக்ட் தான், நீ சந்தேக பண்ணாம போயிடு. லட்டு நான் சொல்றேன்ல, இங்க பாரு, இந்த விஷயத்துல எல்லாம் நீ பிடிவாதம் பண்ணக்கூடாது.
ஒழுங்கா விச்சு கூட கிளம்பி காலேஜுக்கு போ. சொல்றல போ. என்ன பேசுறீங்க? நான் இவன் கூடயா போய் இவன் கூட நான் சிச்சி எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா. நான் போக மாட்டேனா. நல்ல வேலை லட்டு என் தம்பி கூட போயிடாத. என் தம்பி ரொம்ப பாவம். அது அண்ணன் சொன்ன கேப்பல்ல. அண்ணன் சொல்றேன் போ. விச்சு கூட காலேஜுக்கு கிளம்பு போன்னு. அண்ணா என்னண்ணா இப்படி பண்றீங்க? நான் போகலண்ணா. அதுவும் இவன் கூடயா? இந்த பிச்சைக்கார கும்பல் கூட நானா? சீ எனக்கு இவன் கூட போறதுக்கு இரிட்டேட்டா இருக்குண்ணா. லட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? மரியாதை கொடுத்து பேசு. இல்ல அண்ணனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. அவகிட்ட வாயில பேசக்கூடாது. கண்ணத்திலே 4 ஆறு அறையணும். இவன் நம்மள இவன். ஏய் எதுக்கு இப்ப அவன மரியாதை இல்லாம சொல்லிட்டு இருக்கான்? விச்சு உனக்கு ஒரு வகையில மாமா முறை. நீ மாமான்னு தான் கூப்பிடணும். அதை விட்டுட்டு அவன் இவன் சொல்லிட்டு இருக்கான். வாயெல்லாம் உடைச்சிடும் பாத்துக்க. உனக்கு என்ன இவ்வளவு பிடிவாதம்? போ விச்சு கூட காலேஜுக்கு கிளம்பு போன்னு சொன்னேன். சிரிக்கி நீ என்ன பண்ணாலும் இப்போதைக்கு உன்னால தப்ப முடியாது. நீ என் பேரன் கூட ஒன்னா பைக்ல உட்காந்துட்டு ஒட்டிக்கிட்டும் ராசிக்கிட்டும் காலேஜுக்கு போய் தானே ஆகணும். போடி சிரிக்கி. இவன் தான் உன் கொட்டத்தை அடக்க வந்தவன். போடி. சொல்றது உனக்கு புரியலையா? சொல்றல போ. விச்சு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போன்னு. அண்ணா ஏன் இப்படி பண்றீங்க? லட்டு இப்ப என்ன ஒண்ணு பண்ணிட்டாங்க. வா விச்சு நீ பாரதி கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போயிடு. நான் அந்த பக்கம் தானே போறேன். டிராப் பண்ணிட்டு போயிடு. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லல்ல? ஐயோ ஐயோ என் தம்பி முழிக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. டே விச்சு கண்ணா என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? சார் கேட்டு நீ முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. நீ இப்ப என்ன பண்ணு விச்சு கண்ணா? இல்ல சார் நான் கூட்டிட்டு போறேன். நான் அந்த பக்கம் தானே போறேன். டிராப் பண்ணிட்டு போறேன் சார். வர சொல்லுங்க. சரி விச்சு அவளை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் நீ கிளம்பு. காலேஜ்ல மெயின் கேட்ல விட்டுறாத. உள்ள கூட்டிட்டு போய் விட்டுரு. ஓகேவா? ஓகேங்க சார். அடே பேராண்டி எதுக்குடா உனக்கு இந்த சோக கீதம்? அது சரி இப்ப சோக கீதமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவ எப்படா நம்ம பைக்ல வந்து உட்காருவான்னு ஏக்க கீதமா மாறிடும்டா பேராண்டி. பாட்டி லுக்கா விடுறேன். இவ்வளவுக்கு காரணம் நீதான். அது சரி பாட்டி லுக்கே சரியில்லையே. ஏதோ பிளானிங்கோட இருக்கோ. நடக்காது பாட்டி நடக்காது. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி இந்த விச்சுக்கிட்ட எதுவும் நடக்காது. அடே பேராண்டி உன் வயசு என் அனுபவம்டா. நடக்குமா இல்லையான்னு பாரு. இந்த பாட்டி நடத்தி காட்டுறனா இல்லையான்னு. அடே என் கருப்பு தங்கமே அங்க வெள்ளை கட்டி காத்துக்கிட்டு இருக்கா. கூட்டிட்டு போடா. பாட்டி என்னமோ நினைக்குது சிரிக்குது. ஆனா ஏதோ பிளான்ல இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. டே பேராண்டி இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? போ என் வெள்ளை கட்டி அங்க நிக்கிறா பாரு. அவளை தூக்கி பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போடா பேராண்டி. என்னது தூக்கியா? பாட்டி ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. ஒரு மார்க்கமா பேசுது. பாட்டி பக்கத்துல இருந்தும் நம்ம சரியா இருக்க மாட்டோம். பாட்டி நான் கிளம்புறேன். என்னடி அங்க நின்னு முடிச்சிட்டு இருக்க? வா விச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல. வா பாரு வந்து தோல. அடே பேராண்டி என் வெள்ளை கட்டி உட்காந்துட்டா பைக்ல. இப்போ நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுடா. பாட்டி என்னமோ வேலை பாக்குது. என்ன வேலை தான் பாக்குதுன்னு தெரியல. நீலா குட்டி நான் கிளம்புறேன். நீ இந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. டேய் எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போற? இங்க பாருடா தேவையில்லாம ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துறேன் இறக்குறேன்னு ஏதாவது வில்லங்கமான வேலையை பண்ணு. அப்புறம் இந்த பாரதி யாருன்னு காட்ட வேண்டியது வரும் பாத்துக்க. ஏய் அடங்குடி. ஆமா இவ பெரிய உலக அழகி. இவளை அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு நான் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்க போறேன். இங்க பாரு ஸ்பீட் பிரேக்ல வந்தாலும் பொறுமையா தான் ஏத்துவேன் இறக்குவேன். அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மேல டச் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டேன் மோவலு நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும்டி. டேய் நீ அடங்குடா. இவன் அப்படியே பெரிய மன்மதன். இவன் மேல வந்து நாங்க அப்படியே சாஞ்சிக்க போறோம். டச் பண்ணிக்க போறோம். மூஞ்சு முகரையும் பாரு. உன் முகரை கட்டி அப்படியே கண்ணாடியில பாருடா. இவனை தொடரணும் தொடுவேன். இங்க பாரு உனக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. இந்த டிஸ்டன்ஸோட தான் நான் வருவேன். நீ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க. வாய்டி உனக்கு ஆண்டவன் உனக்கு வாய வைக்கல. அதுக்கு பதிலா வேற என்னத்தையும் வச்சிருக்கான் போல இருக்கு. போற வழியில பெரிய பள்ளமா பார்த்து உன்னை தள்ளி விட்டுட்டு போறேன் இல்லையான்னு பாரு. தள்ளுவடா தள்ளுவேன். நீ தள்ளுற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன் பாத்துக்க. உன்னையும் சேர்த்து இழுத்துப்பேன்டா. ஆமா ஆமா நீ நிம்மதியா ஒருத்தனை வாழ விட மாட்டியே. அவன் நிம்மதியா சேர்த்துல கெடுப்பேன். அதான் நீ எங்க போனாலும் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவ. டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் போ. ஆமா அடிக்கடி சொல்லுவியே பிச்சைக்கார கூட்டம்னு. இன்னைக்கு இந்த பிச்சைக்கார பையன் தான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன என் கூட வர? அப்போ நீயும் பிச்சைக்காரி. எல்லாம் இந்த பாட்டி அம்மா அண்ணனால வந்தது. என் தலை எடுத்து அப்பவே நான் இவன் கூட போக மாட்டேன்னு சொன்னேன். டேய் நீ இப்ப என்ன கூட்டிட்டு போறியா இல்ல இங்க இவன்
இறக்கி விட்டுறியா? ஏய், உன்ன மாதிரிலாம் நான் ஈவே இருக்கலாம் கிடையாது. உனக்காக இல்லைனாலும் அங்க அத்தை எங்க சாரு பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக உன்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல தள்ளி விட்டுட்டு போறேன்டி. பாடி, இது நான் உனக்கு போடுற பிச்சடி. அப்படியே பிச்சைக்கோரி. இடியட், மூஞ்சி அவனைய பாரு. சீ, போடா. சரிதான் போடி. மூஞ்சி பாரு, கோரங்க கோரங்க பண்ணி பிசாசு. இடியட், இவன் கூட போய் என்ன ஏத்தி விட்டாங்க. ஐயோ, எப்போ காலேஜ் வரவன இருக்கு. இந்த லூசு வேற தள்ளி உட்காரன்ற பேர்ல முனையில உட்காந்துட்டு இருக்கு. இத சேஃபா கூட்டிட்டு போய் காலேஜ்ல சேர்த்துடணும். மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம் வீதியில் எங்கெங்கும் கூட கோலம் என் முன் சார், எங்கேயாவது வெளியில போறீங்களா என்ன? ஆமா, வெளியில போறீங்களா? இல்ல, வெளியில போறோம். வெளியில போறோமா? ஆமா, யார் யார் சார் வெளியில போறோம்? ஆமா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோமா சார்? ஏய் குல்ஃபி, ஃபங்க்ஷனுக்குலாம் இல்ல, நீ நானும் வெளியில போறோம். ஓ, சீக்கிரம் கிளம்பி வா, கிளம்பலாம். சார், என்ன சார் சொன்னீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது தப்பா விழுந்த மாதிரியே இருக்கு சார். அடி குல்ஃபி, நொக்கல்டி உனக்கு. ஆமா, என்ன தப்பா விழுந்தது? இல்ல சார், இப்ப நீங்க என்னமோ என்ன வெளியில கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கிளம்பி வா, நீ என்னோட வெளியில போறோம் அப்படின்னு தப்பா விழுந்துச்சு சார் எனக்கு. மொபைல் வாய்டி உனக்கு. இந்த வாய் மட்டும் இல்ல, என்னைக்கும் உன்னை நாய் தூக்கிட்டு போயிருக்கோம். அது சரி, இந்த வாயால தானே தப்பிச்சிட்டு இருக்கேன். அடி குல்ஃபி, தப்பாலாம் விழல, நான் அப்படிதான் கூப்பிட்டேன். போய் கிளம்பி வா, நீ என்னோட வெளியில போறோம். சார், என்ன பாட்டி அடுத்த டாஸ்க் கொடுத்துட்டாங்களா? இப்ப அந்த டாஸ்க தான் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்களா? அதுக்காக இப்ப நம்ம வெளியில போறோம். கரெக்டா சார்? நீ அடங்க மாட்டேடி உன்ன. ஏய் அடி குல்ஃபி, பாட்டிய சொல்லல, ஒன்னும் சொல்லல. நானதான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சுல, உன்னை நான் வெளியில கூட்டிட்டே போகல. அதான் உன்னை வெளியில கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போய் கிளம்பி வாடினா 1008 கேள்வி கேட்கிறேன். ஏய், இது பாட்டியும் சொல்லல, யாரும் சொல்லல, நானதான் கூப்பிடுறேன். வாடி போலாம். என்னது, நீங்களா கூப்பிடுறீங்களா? என்ன சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? என்ன பார்க்க போறேன்? வெளியில போய் என்னடி பார்க்க போறேன்? சார், நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்களா? அதான் சார், அதுக்காக தான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் குல்ஃபி, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறதுக்கும் நீ வெளியில போய் பார்க்கறதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? என்ன பார்க்க போற? ஐயோ சார், புரியல உங்களுக்கு. நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வெளியில இடியுடன் கூடிய மழை பெஞ்சிருக்கலாம், புயல் வந்திருக்கலாம், வெள்ளமே வந்திருக்கலாம்ல. அதான் சார், ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். மொபைல், உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் பத்தியா? என்ன பிஞ்ச செருப்பாலையும் அடிக்கணும்டி. தப்பு பண்ணிட்டேன். மொபைல், உன்னெல்லாம் வெளியிலே கூட்டிட்டு போக கூடாது. வீட்டுக்குள்ளேயே கடலின்னு இருக்கும். நீ வெளியிலே வர வேணாம், வீட்டுக்குள்ளேயே இரு குல்ஃபி. போய் வீட்டுக்குள்ள உனக்கு 1008 வேலை இருக்கும், போய் அதையே பாரு. நான் மட்டும் வெளியில போயிட்டு வரேன்டி. ஓடி சார் தான். ஐயோ சார், நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன் சார். நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு விளையாடி பார்த்தேன் சார். நீங்களே என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது நான் வர மாட்டேன்னு சொல்லுவேனா சார்? 5 நிமிஷம் சார், 5 நிமிஷம் தான். ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி போய் இப்படி வந்துடுறேன் சார். 5 நிமிஷம் தான் சார், வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. அப்படி வாடி என் குல்ஃபி. இங்க பாரு, 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். 5 நிமிஷத்துல நீ வரல, நான் விட்டுட்டு கிளம்பிடுவேன் பாத்துக்க. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லக்கூடாது சார், தப்பு. 5 நிமிஷங்கிறது 6 நிமிஷம் 7 நிமிஷம் கூட ஆகலாம். ஏதோ நீங்களே மனசு இறங்கி வந்து வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை உடனே மாத்திக்கலாமா? தப்பு சார், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் ப்ளீஸ் சார். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். போடி, வாய் பேசிட்டே இருக்காது, சீக்கிரம் கிளம்பி வா. போடி. உடனே போறேன் சார். ஐயோ, என் புருஷனுக்கு அறிவு வந்திருக்கு. அடே அமல் பேபி, உனக்கா தோணி என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த சந்தோஷத்துல மட்டும் மண்ணலி போட்டுறாத. இது மட்டும் பாட்டி சொன்னதா இருக்க கூடாது. இந்த மனுஷனுக்காக தோணி என்ன வெளியில கூட்டிட்டு போகணும், அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு. ப்ளீஸ் 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 கடவுளே, என்னை ஏமாத்திராதீங்க. அடியே குல்ஃபி, இத பாட்டியும் சொல்லல, யாரும் சொல்லல, நானே தான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். வெளியில போலான்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷம். அடி, அப்ப இவ்வளவு ஆசை மனசுக்குள்ள இருக்கான். இதெல்லாம் சொல்லவும் மாட்டேங்கிறாளே. இவளுக்கு இது மாதிரி இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. நீ கூட இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் நீ இந்த சந்தோஷத்தையாரி அனுபவிடி. இதெல்லாம் கண்டிப்பா என்னால கொடுக்க முடியும். மத்ததை கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இதெல்லாம் என்னால கொடுக்க முடியும்டி. அடியே குல்ஃபி, வெளியில போலான்னு சொன்னா பாட்டி சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றேன். ஏன் எனக்கா தோணாதான்? ரொம்ப தாண்டி உனக்கு. இனிமேலாம் எனக்காவும் தோணும்.
தோன்றதையும் நாங்க செய்வோம். சார் சார் நான் கிளம்பிட்டேன். 5 மினிட்ஸ்க்குள்ள அதே கிளம்பிட்டேன். போலாமா சார்? வந்தது பெண்ணு வானவிதானா பூமியிலே பூப்பறிக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை வைத்தது நீதான் பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் அனுப்பி விட்டாய் உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய் நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய் நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய். சார் போலாமா? சார் சார் ம் ம் போலாமே. ஏண்டி ஒரு நாளும் ஒரு மாதிரி வந்து என்ன கொல்ற? அடிய குல்ஃபி, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி வா போலாம். வாங்க சார் போ. மூஞ்சி பாரு, ஃபர்ஸ்ட் டைம் சுடிதார் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சொன்ன இவர் என்ன ரொம்ப குறைஞ்சிருவாரு. அது சரி. மூஞ்சி பாரு, அமுல் பேபி. அமுல் பேபி இல்ல, ரோபோட் மாதிரியே இருப்பாரு. கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸே இல்ல. அது சரி, யாருக்கு ஃபீலிங்ஸ் இல்ல? ஒரு வாட்டி பார்க்கும்போதும் என்னோட ஃபீலிங்ஸ் தாறுமாறா போயிட்டு இருக்குடி. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கா ஃபீலிங்ஸ் இல்ல? வேணாண்டி குல்ஃபி, சோதனைய கலப்பாத. தன்னடக்கம் வேணுமம்மா, பெண்மைக்கது நல்லதம்மா. காமத்துக்கும் மோகத்துக்கும் கால நேரம் உள்ளதம்மா. இல்லறத்தில் இன்ப துன்பம் இரண்டும் உள்ளது பொன்னம்மா. காலில் ஒரு முள்ளு கச்சா கண்ணு கலங்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது.